அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஜிட்டல் சேவையில பார்த்தீங்க அப்படின்னா, ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றேன். ரீசார்ஜ் எல்லா எல்லா கம்பெனியுமே நம்ம பண்ணலாம். அது எப்படி சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் சேவை லாகின் பண்ணோடனே இங்கே மேலே பாருங்க டெலகாம்னு இருக்கும். டெலகாம் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மொபைல் ப்ரீபெய்ட்னு வந்துடும். இதில் போயிட்டு என்ன நெட்வொர்க் வேணுமோ அந்த நெட்வொர்க்குக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நெட்வொர்க்கு ஃபோன் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்விட்ச் ஆகி வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் அடிக்கிறேன். இதில் என்ன ரீசார்ஜ் இருக்குது அப்படின்ட்டு வந்துடும். எல்லாத்துலேயும் இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு டேட்டா தனியாக இருக்கும். அண்டு டாக் டைம் தனியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அன்லிமிட்டெட் இருக்கும். அன்லிமிட்டெடில் எல்லா பிளானும் வரும் உங்களுக்கு. மந்த்லி பிளான் எல்லாமே இதில் வந்துடும். இதில் போயிட்டு இப்போ நான் ஒரு டாக் டைம் மட்டும் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட் பின்னு மட்டும் போட்டிங்கன்னா போதும். போட்டு பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு இது ரீசார்ஜ் ஆகிடும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது வரல அப்படின்னா நீங்கள் டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். இது ரீசார்ஜ் ஆகிடுச்சு. டிக்கெட் போயிட்டு இதில் போய் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. கஸ்டமருக்கு போகலை அப்படின்னா டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும். சரிங்களா? கஸ்டமருக்கு வேறு பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்துட்டு ரீசார்ஜ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரீசார்ஜ் எல்லாமே இருக்குது. நல்ல கமிஷன் இருக்குது. 1லேருந்து 4% வரைக்கும் கமிஷன் இருக்குது. அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.